ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது உள்ளி வடை பண்ணுறதுக்கு நான் 4 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அழுத்த கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்கல. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப் மைதா. இப்போ இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், நம்ம ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ஆனியன்லேயே தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து எடுத்து நல்லா வடை மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஆயிலில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வடாஸ்லாம் தட்டி போட்டுக்கலாம். இப்போது வடாஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். இப்போது ஆனியன்லாம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.